சென்னை தியாகராய நகர் சென்னை சில்க்ஸ் கட்டடம் படிப்படியாக சரிந்த பின்னரும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது தீ. இதுகுறித்த கூடுதல் நேரடி தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரகுவரன் மற்றும் ரமேஷ் ஆகியோரிடம் கேட்டறியலாம். முதலில் ரகுவரன், சென்னை சில்க்ஸ் கட்டடம் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அதோட தற்போதைய நிலவரம் என்ன? நாம் சென்னை சில்க்ஸ் கட்டிடத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் இருக்கிறோம். இந்த கட்டிடத்திற்கு அருகிலே யாரும் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் இங்கே சிகப்பு கலரான டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகப்பு கலரான இந்த இங்கே ரிப்பன் இங்கே கட்டியிருக்காங்க. அதனால இங்கிருந்து தாண்டி நம்ம இதுக்குள்ளே செல்லக்கூடாது, ஏன்னா அந்த கட்டிடத்திலிருந்து இவ்வளவு தொலைவில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த கட்டிடம் தற்போது பாதி விழுந்த நிலையில் தற்போது இருக்கிறது. மீதி கட்டிடத்தினுள்ளே இடிபாடுகளுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயை அணைக்கக்கூடிய பணியில் ராட்சச கிரெயின்கள் மூலம் தீயணைப்பு வீரர்கள் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தீயை அணைப்பதற்காக மாநகராட்சியினுடைய குடிநீர் ஒப்பந்த குடிநீர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் லாரிகளும் நிறைய வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட காலையிலிருந்து 50க்கும் மேற்பட்ட லாரிகள் வரவழைக்கப்பட்டு கட்டிடத்தின் இடிபாடுகளில் தற்போது தண்ணீரை பீச்சி அடித்துக் கொண்டு நெருப்பு தணல்களை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள். கட்டிடத்தை சுற்றியுள்ள தெருக்களில் கூட யாரும் நடமாடக்கூடாது என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது கட்டிடத்தின் இடிபாடுகளிலும் கட்டிடத்தின் பின்பகுதியிலும் தீயணைப்பு வீரர்கள் தீயானது முற்றிலுமாக அணைக்கப்பட்டது என்று சொல்லாவிட்டாலும் தணலாக இருக்கிறது. அந்த தணலை அணைக்கும் பணியிலை தற்போது தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ரகுவரன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், நீங்க சொல்லுங்க, இத்தனை மனித சக்திகள், இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருந்தும் கூட இப்பொழுது வரை அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை, என்ன காரணம் கூறப்படுகிறது? மணிமாறன், இப்பொழுது முக்கியமாக பல சவால்கள் குறிப்பாக சிஎம்டிஏ தீயணைப்பு வீரர்களுக்கெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக தீயை தற்போது தண்ணீர் வீட்டு பீச்சி அடித்து அணைக்கக்கூடிய பணிகள் முழுவதும் இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் உங்களுக்கு காட்சிப்படுத்துவார். இப்பொழுது எல்லா பணிகளும் முடிந்து விட்டன. இப்போ அடுத்த கட்டமாக என்னத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அனைத்து புறங்களிலும் இருந்தும் தண்ணீரை பீச்சி அடித்தால் தண்ணீர் அந்த கட்டடத்துடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டு அது நான்காபுறமும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு நிலையை ஏற்படாமல் இருப்பதற்காக தான் தற்பொழுது காத்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட மெட்ரோ வாட்டர் மற்றும் 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் இருந்தாலும் தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய பணி நடைபெறவில்லை. காரணம் இதுதான். ஏனென்றால் எரியக்கூடிய பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்திருக்கிறது. காலையில் கூட அந்த முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் அலங்கார பொருட்கள் எரிந்து விழுந்தன. இந்த நிலையில் முன்பகுதி சிவர் எதுவும் ஒரு சில பகுதியில் மட்டும் விழுந்திருக்கிறது, விழவில்லை. இப்பொழுது விழுந்தால் நான்காபுறமும் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மீது விழும். அதற்காக தான் இந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பிரதான பகுதி சென்னையுடைய வள்ளுவர் கோட்டத்தையும் தீநகரையும் இணைக்கக்கூடிய பிரதான பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மற்ற பகுதியில் இங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் விடப்படாத மற்ற பகுதியில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது ஒட்டுமொத்த சிஎம்டி அதிகாரிகள், தீயணைப்பு துறையை சார்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள், அதே போல காவல்துறையை சார்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இந்த எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது, ஏனென்றால் இந்த பில்டிங் எப்படி பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது, இதை தீயை அணைத்தாலும் வழக்கம் போல் செயல்பட முடியுமா அல்லது உடனடியாக தகர்த்து எறிய முடியுமா, அதுவரை இது மற்ற பகுதியில் ஏனால் வணிக பகுதியாக இருக்கிறது, அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக இது எத்தனை இப்படியே கொண்டு சென்றால் ஏற்கனவே 24 மணி நேரத்திலிருந்து இன்றைக்கு வரை இந்த பகுதியில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது மாறி இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை எவ்வளவு சீக்கிரமாக இந்த பிரச்சனையை தீர்வு காண்பது, ஏனென்றால் ஒவ்வொரு சிவரும் இங்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதால் நான்காபுறமும் விழக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மற்ற கட்டடங்களுக்கு பாதிப்பிடும். இதை உடனே நீதிமன்றம் சென்று கட்டடத்தை தகர்வதற்கான உத்தரவு பெறுவதா அல்லது சிஎம்டிஏவே தகர்க்கக்கூடிய சூழல் ஏற்படுமா அல்லது உரிமையாளரை கொண்டு அதை தகர்க்கெடுக்க சொல்வதா என்பதுதான் அடுத்த கட்ட பிரச்சனையை நோக்கி சென்றிருக்கிறது. தீயை பரவாமல் இருப்பதற்கான தகவல் வேலையெல்லாம் செய்தாலும் கூட இந்த கட்டடத்துடைய பாதுகாப்பு தன்மை மற்ற கட்டடங்களுக்கு ஏற்படக்கூடாது. ஏனென்றால் வணிக பகுதியாக இருப்பதால் அட்ஜசன்ட் கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் இருக்கிறதால் மற்ற கட்டடங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக இது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மூத்த அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டு வராங்க. மணிமாறன். ரமேஷ், தீயும் தொடர்ந்து எரிந்து வருகிறது, கட்டடமும் சரிந்து வருது. இந்நிலையில
தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கான பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? ரகுவரன், ஒரு புறம் தீ கொழுந்து விட்டு எரியுது, இன்னொரு பக்கம் கட்டடம் இடிந்து விழுந்திருக்கு. இந்நிலையில தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டிருக்கும் வீரர்களுக்கு என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? நாம் தற்போது வியாபார சங்க உறுப்பினர் அவர்களுடன் நாம் இருக்கிறோம். அவங்க கிட்ட கேட்கலாம், டி நகரில் 2 நாட்களாக வியாபாரம் நடைபெறல, எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு வருவாய் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது, கடைகளை எப்போது திறப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள், என்னென்ன டி நகரில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக கேட்கலாம். ஐயா, 2 நாளாக இங்கே வியாபாரம் நடைபெறல, இங்கே என்ன மாதிரியான நிலைமை தற்போது இருக்கு? ஒரு பேனிக் சுச்சுவேஷன் தான் இருக்குது. எனக்கு பில்டிங் வந்து கொஞ்சம் இமேக்குலஸ் கண்டிஷனில் தான் இருக்குது. பில்டிங்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ பில்டிங் கொஞ்சம் சைடு வால்ஸ்லாம் விழுந்துட்டு இப்போ சத்திக்கு. ஸோ இன்னும் வந்து போக பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் விழுந்துற, இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் கொஞ்சம் எலிவேஷன்லாம் விழுந்து திரும்ப. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஃபார் த பாஸ்ட் 24 hours they are erratically ஃபைட்டிங். இது இங்கே இருக்கிற வியாபாரிகளுடன் நீங்கள் பேசுனீங்களா? அனைத்து கடைகளும் எப்போ திறக்கிறதா இருக்கீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இல்லைங்க, அதாவது இப்போ எங்களுக்கு வந்து தார்மீக பொருட்படுத்தி எல்லா கடையும் நாங்கள் மூடி தான் இருக்க போகிறோம் இன்றைக்கும். எனக்கா இது வந்து இப்போ நாங்கள் கடையை திறக்கிறதுனால பப்ளிக் வரக்கூடாதுன்றது தான் முதல். ஏன்னா பப்ளிக்கோட சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ பப்ளிக் இங்கே நாங்கள் கடையை திறந்து வச்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் ஆபத்து. அதனால் அன்னெசரி பிரச்சனைகள் வரும். அதனால் we are not interested to open the shop until the problem is over. சரி, இப்போ அந்த கட்டிடம் பாதி இடிந்த நிலையில் இருக்கு, அபாயகரமான நிலையில் இருக்கு. கட்டிடம் முழுமையாக இடிக்கப்படும் போது தான் இங்கே கடைகள் திறக்கப்பட சூழ்நிலை இருக்கு. அது வரைக்குமே இங்கே டி நகரில் கடைகள் எதுவும் திறக்கப்படாதா? இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க உங்கள் சங்கத்தில்? அது சார், அது வந்து ஆக்சுவலி அவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க என்ன ரிப்போர்ட் தராங்கன்றதுக்காக வெயிட் பண்ணுறதா எனக்கு நியூஸ் கிடச்சிது. அவங்க ஸ்ட்ரக்சரல் பீப்புள், அவங்க சிஎம்டிஏ பீப்புள் அண்ட் அதர் கார்பரேட் பீப்புள்ஸில் இங்கே இருக்காங்க. ஸோ சென்னை சில்க் அவங்களோட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கு அவங்க தே வில் டிசைட் இன்னைக்குள்ள முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதிகாரிகள்லாம் உங்ககிட்ட வியாபார சங்கத்திட்ட பேசினாங்களா? என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்கிறது ஏதாவது சொன்னாங்களா? கடை எப்போ திறக்கணும், எந்த அளவு கடையெல்லாம் திறக்கணும்னு தொடர்பாக பேசினாங்களா? அண்ட் ரிக்வஸ்ட் ஃப்ரம் டெப்டி கமிஷனர் போலீஸ் டிராஃபிக், இது லா அண்ட் ஆர்டர் மிஸ்டர் சரவணன் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி எல்லா கடையும் திறக்க வேணாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு. வெடின் பனகல் பார்க் அண்ட் த ஃபாத்திமா ஜுவல்லரி, அது வரைக்கும் அந்த சரவணா ஷோஸ் வரைக்கும், ரங்கநாதர் வரைக்கும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நேற்று நாங்கள் வந்து வியாபார சங்கத்தில் எல்லா கடைக்கும் சொல்கிறோம். இன்றைக்கும் வியாபார சங்கத்தில் எல்லா கடைக்கும் இப்போ மார்னிங் 2 நாள் வந்து முற்றிலுமாக கடைகள் எதுவுமே திறக்கப்படாத நிலையில் இருக்குது. எவ்வளோ ரூபா லாஸ் ஆகிருக்கும்? ஏன்னா ஒரு நாளைக்கே 100 கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் நடக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுது. எவ்வளோ அளவுக்கு லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்க? லாஸ்ன்றது வந்து இப்போ அதர் தான் சென்னை சில்க் லாஸ் வந்து எப்படியும் ஒரு நாளைக்கு 20, 30, 40 கோடி ஒரு நாளைக்கு ஆகும் சார். 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு 50 to 60 crores ஆகும் சார். அப்பார்ட் ஃப்ரம் சென்னை சில்க் இது அது அவங்களுக்கு சேர்த்தக்க இன்னும் கொஞ்சம் கூட வரும் சார். பட் பில்டிங் டோட்டல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வரும் சார். அதாவது இந்த இன்றைக்கும் டி நகரில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மூடியிருப்பதற்காக இந்த டி நகர் வர்த்தக சங்கத்தின் சார்பாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றும் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் வந்து முடியும் வரை இங்கே டி நகரில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கும் என்று இந்த வியாபார சங்க தலைவர் நம்மிடத்திலே தெரிவித்திருக்கிறார். ரகுவரன், இணைப்பில் எங்க தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், நீங்க சொல்லுங்க, தொடர்ந்து 2வது நாளாக இந்த பணி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வழக்கமான சூழலுக்கு அனைத்து பணிகளும் முடிந்து வழக்கமான சூழலுக்கு எப்பொழுது அந்த பகுதி திரும்பும்? மணிமாறன், நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த பேரிகார்டு போட்டு ஃபுல்லாவே இந்த பகுதி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பகுதியாக இருக்கு.